விழுப்புரத்தில் கடந்த 9 ஆண்டுகளாக மின்சார இணைப்பு இல்லாமல் குழந்தைகளுடன் தவித்து வரும் ஆட்டோ ஓட்டுநர் உரிய நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். சத்யன் என்பவர் சாலாமேடு விநாயகர் நகரில் குறைந்த விலையில் மனை வாங்கி வீடு கட்டி கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் வசித்து வருகிறார். தனது வீட்டுக்கு மின் இணைப்பு வழங்குமாறு கடந்த 9 ஆண்டுகளாக பலமுறை மனு அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும், இந்நிலையில் தனது குடும்பத்தினருடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்துள்ளார். அப்போது விஷப்பூச்சிகளுக்கு மத்தியில் வசித்து வருவதாக ஆட்டோ ஓட்டுநர் சத்யாவின் மனைவி விஜயகுமாரி கூறினார். இந்த கொசு கடையிலையும் அந்த இருட்டிலையும் தான் இப்போ படிச்சுக்கிட்டு வேலைக்கு ஏற்றிக்கிட்டு மண்ணான வேலைக்கு வச்சு ஏற்றிக்கிட்டு பாம்பு பள்ளியோட எல்லாத்துலேயும் ரொம்ப வருஷமாக 9 வருஷமாக கரண்ட் இல்லாமல் நாங்கள் அந்த வீட்டில் நாங்கள் இருக்கிறோம். இதுக்கு ஒரு முடிவே இல்லை. கலெக்டர் ஆஃபீஸில் எங்களால் வந்து நான் 2 வாட்டி மனு கொடுத்தேன். அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் எதுவுமே கிடையாது. இபி ஆஃபீஸுக்கு போனால் அங்கேயும் ஒரு இதுவும் கிடையாது. கேரண்டி கொடுத்தாங்க இது பிகாஸ் கேட்டு போய் கேட்டாக்கா நான் வாங்கி தரேன்னு சொல்கிறேன் ஆனால் எங்களை ஏமாத்துறாங்க தவிர இதுக்கு ஒரு வழியே இல்லாமல் போகுது. இது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.